பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விவேகர் விஏ இனோவேஷன். வெல்டிங் ஷாப்பில் ஸ்ட்ரக்சர் செஞ்சு அது அதை நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த ஆம்பிளிஃபையர் செட்டை நம்மளோட கண்ட்ரோல் யூனிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த ஆம்பிளிஃபையர் செட்டில் எஃப்எம்ஐ ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ளஸ் சாக்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதுலேருந்து அவுட் எடுத்துக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளேட்டை தலைகீழாக வச்சதுனால இந்த ஏரியா பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 6 சுவிட்சு அந்த எஃப்எம்மோட யூனிட்டை உள்ளே வச்சாச்சு. பின்பக்கம் இந்த சைடு அவுட் வரும். அந்த 6 சுவிட்சுக்கு 1 2 3 4 5 6ன்னு அந்த லைனில் அவுட் வந்துடும். இந்த 12 வோல்ட்டில் டிசியில் பேட்டரிக்கான லைன் வரும். இதில் ஒரு ஃபியூஸ், அப்புறம் எஃப்எம் ஆண்டனா சின்ன ஒயரு, அப்புறம் இந்த ஏசி அப்படிங்கிறது ஏரியா நம்ம சோலாருக்கான இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்பீக்கர் அவுட்டு. ஸோ இது இந்த பக்கம் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த பக்கம் மேட்ச் ஆகாததுனால நம்ம கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பார்டரும் ப்ளூ பெயிண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக இதை ஒட்டிட்டு இதில் ஸ்ப்ரே பண்ணிட போகிறேன். இந்த பாக்ஸ் இது மேலே வரணும். ஸோ இதில் ஹோல்ஸ் பண்ணி இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறேன். அந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சார்ஜ் கண்ட்ரோலர்.
இதில் பேனலுக்கு, பேட்ரிக்கு, லைட் லோடு, ஃபேன் லோடு இது மூணுக்குமே வந்து அதாவது 4 மொத்தம் 5 இன்புட்டு, 2 இன்புட்டு 3 அவுட்புட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் இதுலேருந்து டைரெக்டாக எடுத்து ஒயரிங் கூட பண்ணலாம். நம்ம இங்கே வந்து நம்ம வந்து ஏசியில் எது யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக டிசி பல்ப் வந்து யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு, ப்ளஸ் நமக்கு அந்த எஃப்எம் செட்டு இருக்குது பார்த்தீங்களா, எஃப்எம் ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் செட்டு, அது ஒயரிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டாக தெரியும், பட் இது ரொம்ப சிம்பிள் ஒயரிங் தான். இது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இதோட அவுட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்ச் வழியாக கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பின் அவுட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து மூவ்மெண்ட்டில் வந்து ஸ்க்ரூலாம் கலண்டுறாமல் இருக்கிறதுக்காக க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இது வழியாக அவுட்டு வந்து டிசி அவுட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 6 அவுட்டு கொடுத்துருக்கு. இது வழியாக தான் பல்ப் எரிய போகுது. இது பேட்டரிக்கு போகிறது, இது ஸ்பீக்கருக்கு உள்ளது, இது வந்து எஃப்எம், ஒரு ஃபியூஸு. இந்த பின்னு தான் வந்து சோலார் இன்புட்டுக்கு யூஸ் பண்ண போகிற பின்னு. ஸோ இது மாதிரி இது வந்து மேல் டைப்பு. நமக்கு ஆல்ரெடி எங்கள் சோலார்லேருந்து வர்றதை வந்து ஃபீமேல் டைப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி டிசி பின்னு வந்து அவுட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் தான் நம்ம வந்து அவுட் எடுக்க போகிறோம். இது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து 2 பின் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏசியில் யூஸ் பண்ணால் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற பல்பு வந்து டிசி பல்பு. ஸோ பல்பு வந்து ஃபியூஸ் ஆகிரும். அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களே விருப்பப்பட்டாலும் இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற டிசி பல்பு. இது வந்து 3 வாட்டு. இதில் 3 பல்ப் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த 3 வாட் டிசி பல்பில் வந்து 3 பல்ப் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து 5 வாட்டுக்கு, இதில் வந்து போட்டிருக்குது 7 போட்டிருக்கு, பட் இது அசம்பிள் வந்து 5 வாட்டுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 5 வாட் டிசி பல்பு, 12 வோல்ட் பல்பு. இதில் 2 பல்ப் கொடுக்குறோம். ஸோ இந்த செட்டப் இங்கே இருக்குது. இந்த குயிக் ஃபிக்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து கலண்டாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இன்னொன்று நான் அங்கே ஸ்பாட்டில் போயிட்டு இந்த பல்பை மாட்டிட்டு இதை கலட்ட முடியாத மாதிரி இன்னுக்குள்ளே குயிக் ஃபிக்ஸ் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை விட்டு கலட்டிட்டு அவங்க தனியாக டிசியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பல்பு மாட்டிட்டு எந்த இடத்துக்கு என்ன தேவையோ, இதில் வந்து சைஸஸ் வந்து 10 மீட்டர் இருக்குது, 5 மீட்டர், 7 மீட்டர், அந்த மாதிரி வந்து 5 வெரைட்டியில் வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன பல்ப் 5 வாட் வேணுமா 3 வாட் வேணுமான்னு போட்டுட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வேறு ஏசியில் யூஸ் பண்ணிடாமல் இருப்பாங்க. ஸோ அந்த சேஃப்டிக்காக. கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க, எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், பேனல் யூனிட் ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் பார்ட்டி பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்னதாக ஒரு அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ அதை அசம்பிள் பண்ணி பேக் பண்ணி அங்கே லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போயே மணி வந்து 5 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி தான் ரீச் ஆவேன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பேலன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன யோசனை வந்தது. நான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துருந்த லைட்டு ஃபுல்லாக வந்து போர்ட்டபிள், அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல சார்ஜ் பண்ணாலும் அந்த மொபைல் சார்ஜர் இருக்கும், சின்ன யூனிட் தான். அந்த யூனிட் கையில் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது பக்கத்தில் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் அவங்க என்னென்னு பார்க்கலாம். நைட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் போகணும் அப்படின்னா கையில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒயரோடு இருக்கிறதுனால முடியாது. அதனால் இந்த எவ்ரிடே பிராண்டில் வந்து மொபைல் சார்ஜர் மூலியமாக வந்து சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய இந்த பின்னோட போட்டிருந்தாங்க. ஸோ இந்த யூனிட்டை அதோட ஆட் பண்ணியிருக்கிறேன் நான்.
பார்ட்டி பிளேஸை ரீச் பண்ணும்போது ரொம்ப இருட்டிடுச்சு. இது அடுத்த நாள் காலையில் போய் பேனலை வந்து செக் பண்ணேன். நான் அன்னைக்கு லைட்டை வந்து எரிய விட்டேன், நேற்று வந்து லைட் எரிய விட்டாச்சு. இது வந்து சார்ஜ் போட்டு பார்த்தா அந்த ஃப்ளிக்கர் ஆகுது பார்த்தீங்களா, க்ரீனு. ஸோ சார்ஜ் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத்து எஃப்எம்லாம் ஆன் பண்ணி செக் பண்ணிட்டோம், நல்லா இருந்தது. நம்மளுடைய இந்த மினி சோலார் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. பார்ட்டி பிளேஸில் ஒரு சின்ன அசம்பிள், சோலார் பேனலை கீழே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் இந்த ஜிஐ பைப்பு பற்ற வச்சு பானா மாதிரி ஒரு ஆங்கிள் 2 செஞ்சுருந்தோம்ல, அந்த ஆங்கிளை ஃபுல் த்ரெட்டட் லென்த் ராடு ஒன்று யூஸ் பண்ணி 2 பக்கமும் போல்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. அந்த பானா ஆங்கிளை வந்து ஃப்ரேமோட அந்த யூனிட்டோட ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 ஹோல் போட்டு தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் ஏற்றி ஒரு சின்ன ஹைட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஹோல் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது அதோட ஆப்போசிட் சைடு வந்து நம்ம இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஸ்லோப் கிடைக்கும். இது வந்து சோலார் பேனல் சவுத் ஃபேஸிங்கில் வந்து ஸ்லோப்பாக இருக்க வேண்டிய அந்த ப்ரொசீஜரை கவர் பண்ணும். சேம் டைம் வந்து பேட்டரிக்கு யூனிட்டுக்கு வந்து வெயில் படாத மாதிரி பாதுகாக்கும். ஸோ இது வந்து இவங்களுக்கு யூஸ் இல்லாட்டினாலும் இது மாதிரி வெளியில் ட்ராவல் போகிறவங்களுக்கு பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல நல்ல வீடியோக்கள் வரும். நன்றி.